अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला बरकातुहु। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व नशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यिदना व नबिय्यना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद फसुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नक अंतल अलीमुल हकीम इन उरीदु इल्लल इस्लाह मस्ततअतु व मा तौफीकी इल्ला बिल्लाह अलैहि तवक्कलतु व इलैहि उनीब। क़ाल अल्लाहु तआला फ़ी महकमि तंज़ील वल फ़ुरक़ानिल हमीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम व मन युहाजिर फ़ी सबीलिल्लाहि यजिद फ़िल अर्दि मुराग़मन कसीरन व सअ। व क़ाल नबियुना रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नमल अअमालु बिन्निय्यात व इन्नमा लिकुल्लि इम्रिइन मा नवा फमन कानत हिजरतुहु इला दुन्या युसीबुहा औ इला इम्रअतिन यंकिहुहा फहिजरतुहु इला मा हाजर इलैहि औ कमा क़ाल अलैहिस्ஸலாத்து வஸ்ஸலாம்। கண்ணியத்திற்குரிய இமாம் அவர்களே, சங்கைக்குரிய இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, வெளியூரில் இருந்தும் ஜும்மாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அவன் வாழச் சொன்னதின் பிரகாரம் வாழுகின்ற நன்மக்களாக மேன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அவனுடைய திரு ஆலயமாம் கஅபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபையும் பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் சென்று தரிசிக்கிற ஒப்பற்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. இறுதி நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கரிமாவை சொன்னவாறு நம்முடைய ரூஹுகளை கைப்பற்றி நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள், நம் உஸ்தாதுமார்கள், நம்மிடத்தில் துவாவுக்காக வேண்டினவர்கள், நாம் முன்னேறுவதற்கு காரணகர்த்தாவாயிருந்த அனைவர்களையும் கேள்வி கணக்கில்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று திரட்டுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரியவர்களே, புனிதமான ஹிஜ்ரி 1447 ஆண்டு 46 முடிஞ்சிருச்சு. ஹிஜ்ரி 1446 நிறைவு பெற்று ஹிஜ்ரி 1447 அடி வைத்து வைத்திருக்கிறோம். புத்தாண்டு இன்று ஜும்மாவுடைய நாள். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த புத்தாண்டின் பரக்கத்தினால், ஹிஜ்ரத்தினுடைய பரக்கத்தினால் எப்படி இஸ்லாத்திற்கு வளர்ச்சியையும் உயர்வையும் மேன்மையும், இஸ்லாத்திற்கு கண்ணியத்தையும், முஸ்லீம்களுக்கு வெற்றியையும் அல்லாஹ் தஆலா தந்தானோ, அதே போன்று நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவானாக. எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, சிரமப்படுகிறார்களோ, அவனுடைய சிரமங்களை, கஷ்டங்களை இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய பரக்கத்தினால் அந்த சிரமங்களை போக்கி வெற்றியையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் தஆலா தருவானாக. சகோதரர்களே, பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு உயர்வு, வெற்றி, ஊரை விட்டு ஊர், நாட்டை விட்டு நாடு, வெளியேறி செல்லுகின்ற போது ஒரு மனிதனுக்கு உயர்வு ஏற்படுவதை பார்க்கிறோம். மீதமான மக்களை பாருங்க, அவங்கவுங்க ஊர்களில் இருந்து பொருளாதார வளர்ச்சியை அடைய செய்வதற்கு வெளிநாடுகளுக்கு போகிறார்கள்.
அல்லது சென்னைக்கு போவாங்க, அல்லது கிராமங்களில் உள்ளவங்க டவுன் பகுதிக்கு வருவாங்க. அவன் ஊரை விட்டு புறப்படணும். ஊரை விட்டும் புறப்பட்டு வேறு பகுதிகளுக்கு செல்லுகின்ற போது அவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகிறது, பொருளாதாரத்திலே பரக்கத்து ஏற்படுகிறது, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு ஏற்படுகிறது. ஊரில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு, வெளியூருக்கு வந்ததுக்கு பிறகு, சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு, மும்பைக்கு வந்ததுக்கு பிறகு, பெங்களூருக்கு போய் நாங்கள்லாம் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சோம், நன்றாக இருக்கிறோம் என்றெல்லாம் நாம் சொல்வதை பார்க்கிறோம். உண்மையிலேயே ஹிஜ்ரத்து செய்ய வேண்டும், ஊரை விட்டு புறப்பட்டு போக வேண்டும். அதன் மூலமாக பொருளாதாரத்திலையும் பரக்கத்து கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும், நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் கிடைக்கும், ஈமான்லையும் வலிமை ஏற்படும், உறுதி ஏற்படும். எல்லா நபிமார்களும் ஊரை விட்டு புறப்பட்டு தான் போயிருக்காங்க. எந்த நபிமார்களும் ஊர்ல இருக்கல, பிறந்த மண்ணை விட்டும் நாடு திறந்து ஹிஜ்ரத்து தான் போயிருக்காங்க. கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து வழங்கப்பட்டவுடனே அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா வரக்கத் இப்னு நௌஃபல் என்ற உறவுக்காரருக்கு அழைச்சிட்டு போறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. நபி ஸல்லல்லாஹுடைய வாக்கு மூலங்களை எல்லாம் கேட்டுவிட்டு வேதம் படித்த அந்த மூதறிஞர் சொன்ன வார்த்தை, ஆஹா, நீங்கள் நபியாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடத்தில், ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடத்தில், நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடத்தில், மூசா அலைஹிஸ்ஸலாமிடத்தில், இன்னமல நபிமார்களிடத்தில் வந்த நாமூஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு வந்திருக்காங்க. வந்தவர் சாதாரணமானவர் அல்ல, மலக்குகளின் தலைவர், வானவர் கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார். உங்களுக்கு நுபுவத்து வழங்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் நபியாக்கப்பட்டிருக்கிறீர்கள். முஹம்மத் இதுவரை அல்லமீன் என்ற சிறப்பு பெயர் மக்களால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைய தினத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஒரு ஒப்பற்ற பதவி, நுபுவத்தினுடைய பதவி, நபி என்ற பதவி, சய்யிதுல் அம்பியா, சய்யிதுல் முர்சலீன் என்ற உயர்ந்த பட்டயத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், நுபுவத்தை பெற்றிருக்கிறீர்கள். இதுவரைய இந்த மக்கத்து மக்கள் உங்களை அல்லமீன், நம்பிக்கைக்குரியவர், நாணயஸ்தர் என்றெல்லாம் பாராட்டினாங்க, புகழ்ந்தாங்க, ஏற்றி போற்றி பேசினார்கள். யாரெல்லாம் உங்களை ஏற்றி போற்றி பேசினார்களோ, பாராட்டி பேசினார்களோ, உங்களுக்கு ரொம்ப கண்ணியம் தந்தாங்களோ, இனி அவருடைய புறத்தில் இருந்து உங்களுக்கு எதிர்ப்பு கணை உங்களை தாக்கும். எல்லோரும் எதிர்ப்பார்கள். நீங்கள் சத்திய பிரச்சாரம் செய்ய வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. இன்னும் குறுகிய காலத்திலே உங்களுக்கு ரிசாலத்து வழங்கப்படும். இப்போ நுபுவத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் கொஞ்ச காலத்திலே உங்களுக்கு ரிசாலத் கொடுக்கப்படும். நுபுவத்துக்கு பிரச்சாரம் செய்யற கடமை இல்லை, ரிசாலத்து வந்தாதான், ரசூலாக ஆனால்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். நீங்கள் பிரச்சாரம் செய்யும் போது உங்களுக்கு பல வகையான எதிர்ப்புகள் உங்களை தாக்கும். பாராட்டியவர்களெல்லாம் உங்களை இகழ்வார்கள், புகழ்வார்கள், இகழ்வார்கள், உங்களை தூத்துவார்கள். எந்த அளவுக்கு தூத்துவாங்கன்னா, இந்த மக்காவை விட்டே உங்களை துரத்திடுவாங்க. கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, ரொம்ப தொல்லை தருவாங்க, மனவருத்தம் தருவாங்க. இவங்கெல்லாம் அமைதியாக இருந்தாங்க. இந்த ஊரில் இருக்க விட மாட்டாங்க நபியே. இந்த மக்காவில் இனி உங்களால் இருக்க முடியாது, நீங்கள் மக்கா விட்டு ஹிஜ்ரத்து செஞ்சு தான் ஆகணும், நாடு திறந்து தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட சூழலுக்கு உங்களை தள்ளி விடுவார்கள். சின்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு பதறி போய் கேட்டாங்களா, அவன் முகத்தியும் இந்த ஊரை விட்டு துரத்துவாங்களா? இந்த மண்ணில் மைந்தராயிற்றே நான், என் மூதாதையர்கள், என் பெற்றோர்கள் எல்லோரும் இந்த மண்ணின் மைந்தர்கள், மக்கத்து மக்கள். நாம் பிறந்த மண்ணில வசிக்கின்ற அந்த பாக்கியம் எனக்கு கிடையாதா? இந்த புனித பூமியிலே, மக்கமா நகரிலே, காபத்துல்லா இருக்கிற இந்த இடத்தில் என்னால் இனி குடியிருக்க முடியாதா? நான் குடிபெயர வேண்டிய நிலைமை ஏற்படுமா? அவன் முகரிஜியும் என்ன நாட துரத்துவாங்களான்னு கேட்கிறாங்க, பதறி போய் கேட்கிறாங்க. அவன் முகரிஜியும் துரத்திடுவாங்க, நாடு திறக்க வேண்டிய நிலைமை ஏற்படும்.
எல்லா நபிமார்களுக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. சத்தியத்தை சொல்லும் போது உள்ளூரிலே அவர்களுக்கு இடம் இருக்காது, ஊரை விட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்படும். உங்க பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாலேயே அவங்க ஊரில் இருக்க முடியும், அவங்க அத்தாவே அடித்து விரட்டிட்டார். சத்தியத்தை சொன்ன காரணத்தினால் பெத்த தந்தை ஆசர் ஊரை விட்டு துரத்தினார், ஊரை விட்டு விரட்டினார். இருந்தா கல்லால் எரிஞ்சு கொன்று வேண்டார். அவே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாட்டனாரு அவங்க நாடு திறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அவங்க நாடு திறந்தாங்க. இதே போல எல்லா நபிமார்களுடைய கெதிகளும் அதுதான். சத்தியத்தை சொல்லும் போது ஊரில் இருக்க விட மாட்டாங்க. அந்த நேரம் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் அந்த நேரத்தில் நான் இருக்க மாட்டேன். அவர் சொல்றாரு, எனக்கு இப்பவுமே வயசாயிடுச்சு, நான் அந்த நேரத்தில் உங்களை துரத்தும் போது, மக்காவை விட்டு விரட்டும் போது நான் இருக்க மாட்டேனே. நான் இருந்தால் உங்களுக்கு பக்கபலனா இருப்பேனே, வலதுகரமாக அமைவேனே, உங்களுக்கு உதவி செய்வேனே. அந்த நேரத்தில் நான் இறந்துருவேன், மூத்தாயிருவேன், என் அந்திம காலம் வந்துருச்சு என்று வரக்கத்தில் நவுகள் சொன்னார். அதே போல ரிசாலத்து கொடுக்குங்காண்டி அவர் இறந்துட்டார். 3 வருஷம் கழிச்சு தான் ரிசாலத்து கொடுக்கப்பட்டுச்சு. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர் வர்ருஜுஸ ஃபஹஜுர் வலா தம்னுன் தஸ்தக்ஸிர் வலிரப்பிக ஃபஸ்பிர். ஆயத்தெல்லாம் இறக்கிட்டான். நுபுவத்தினுடைய அந்த வேட்டை தாங்க முடியாமல் நடுக்கு ஜுரத்தால் கோர்வையை போத்திக் கொண்டே கிடந்தார்கள் 3 ஆண்டு காலம். 3 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான். நுபுவத்தை தாங்க முடியாம பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கடுமையான நறுக்கு ஜுரம் இறந்துருச்சு. அவரால் தாங்க முடியல. நல்ல சக்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தந்திருந்தான். நபிமார்களுக்கெல்லாம் 40 மனிதர்களுடைய சக்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 40 நபிமார்களுடைய சக்தி. அவ்வளோ பெரிய சக்தியை பெற்ற பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ரிசாலத்தை தாங்க முடியாம 3 வருஷம் படுத்து கிடந்தாங்க. இன்னா ஸனுல்கி அலைக கௌலன் ஸகீலாங்கற கனமான வார்த்தையை போடுகிறோம். வஹி சாதாரணமானது அல்ல, அது வெயிட்டானது. வஹி இறங்குகின்ற போது குளிர்காலத்தில் கூட, வெயில் கடுமையான குளிர்காலத்தில் வேர்த்து விறுவிறுத்துருவாங்க, முத்து மாறி வேர்வை கொட்டும். அன்னை ஆயிஷா நாயகி எல்லாம் அறிவிக்கிறார். கடும் குளிர்காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். ஆனால் வஹி இறங்கிடுச்சுன்னா அவங்களால அந்த வஹியை தாங்க முடியாது, வேர்த்துருவாங்க, ரொம்ப சிரமப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்கங்கிறாங்க. ஆகவே அந்த வஹி வந்த உடனே 3 வருஷம் படுத்து கிடந்தாங்க. 3 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் எழுப்புகின்றான். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போத்திருக்கிற நபியே கோம் எந்திரிங்க, வான்வீர் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க. வசியாபக ஃபதஹிர், நபியை சொல்வதன் மூலமாக, நபிக்கு சொல்வதன் மூலமாக உலகத்து மக்களுக்கே சொல்கிறான், இந்த ஆடைகளை சுத்தபத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் பாருங்க, குளிக்கணும், ஜும்மாவுடைய நாளில் குளிக்கணும், ஒது செய்யணும், நம்மள்ட்ட இருக்கிற நல்ல ஆடைகளை உடுத்த வேண்டும், மனம் பூச வேண்டும், சுத்தமா இருக்கணும். நம்ம இபாதத்துக்கு ஷர்த்து ஒது செய்யணும், வாயை கழுவணும், பல் தேய்க்கணும், மூக்கை கழுக வேண்டும் என்று மாற்றம் சொல்லி காமிக்க. யாரும் மூக்கை கழுவுங்கன்னு சொல்லலை. ஆனால் இஸ்லாம் எல்லாருமே வாயை கழுவி முகத்தை கழுவுவாங்க இல்லையா? பல் தேய்க்கிற பழக்கம் உண்டு. மூக்கையும் சேர்த்து கழுகுங்கள், மூக்கை சுத்தம் செய்யுங்கள் என்று இஸ்லாம் சொல்லி காமிக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது உங்க ஆடைகளை சுத்தமாக்கணும், உடம்பை சுத்தமாக்கணும். சியாபுக்க ஃபதஹிர் வரப்பக ஃபகப்பிர், உங்க ரப்பை பெருமைப்படுத்துங்கள், பெரிதுபடுத்துங்கள், சொல்லுங்கள், பேசுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்தான். அபு குபைஸ் மலைக்கு மேலே ஏறி நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது யாரெல்லாம் பெருமானாரை போற்றினார்களோ அத்தனை பேரும் எதிர்த்தாங்க. குறிப்பாக அவங்க குடும்பத்திலிருந்தே எதிர்ப்பு கடை தாக்கியது. அபூ லஹப் பெரிய தந்தை, தகப்பனாரோடு பிறந்தவர். அல் அம்மு சின்வு அபீஹி காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தகப்பனாரோடு பிறந்தவர் தந்தை மாதிரிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் உம்மு, தாயோடு பிறந்தவர்கள். நம்ம சின்னம்மா பெரியம்மாவெல்லாம் தாயினுடைய அந்தஸ்து, ஹாலா மாற்றம். நம்ம அம்மாவோடு பிறந்தவங்கள்லாம் ஹாலா,
அவங்க தாயுடைய அந்தஸ்து. நம்ம தந்தையோடு பிறந்தவர்கள் எல்லாம் நமக்கு அம்மு அரபியில் சொல்லுவாங்க. அவங்க தந்தை மாதிரி. அவரு தான் எதிர்ப்பு தெரிவித்தார் முதல். அவ தப்பல்லக்கியா முஹம்மத் அலிஹாதா ஜமாத்தனா, முஹம்மத் உமக்கு நாசம் ஏற்படட்டும், கேடு ஏற்படட்டும், இதற்காக எம்மை அழைத்தீர். முதல் எதிர்ப்பு தெரிவிச்சனா அபூ லஹப் தான். சங்கைக்குரிய பெரியவர்களே, இந்த எருப்பு கடையெல்லாம் தாக்கி ஒரு 13 வருஷம் அங்கே தான் இருந்தாங்க. அனுபவத்துக்கு பிறகு தாங்க முடியலை, இருக்க முடியலை, அவ்வளோ எதிர்ப்புகள் வந்தது. உடனே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான், நபியே இனி உங்களால் இங்கே இருக்க முடியாது, ஈமான் கொண்டவர்களை எல்லாம் இங்கிருந்து கிளம்ப சொல்லுங்கள், இந்த ஊரை விட்டு மக்கா விட்டு புறப்பட சொல்லுங்க ஈமானை பாதுகாப்பதற்கு. ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய பெரிய தண்டனை ஊரை விட்டு கிளப்பி விடுறதுதான். ஊரை விட்டு விரட்டுனா எவனும் யாரும் தாங்க மாட்டான் இல்லையா? நம்ம சொந்த மண்ணை, நம்ம சொந்த ஊரை விட்டு போனால் யாரும் போவான்? நான் போக மாட்டேங்குவான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், சொல்லுங்க ஈமானை பாதுகாக்கிறதுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சஹாபாக்களை அழைத்து சொல்லிட்டாங்க, தோழர்களே, நாமெல்லாம் மூமின்கள், முஸ்லீம்கள், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் இங்கே இருக்க முடியலை, பல வகையான மனவேதனைகளுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாகிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி புறப்பட்டு போக சொல்லிட்டாங்க. எனக்கு கனவுல காமிக்கப்பட்டுச்சு, எனக்கு அது 2 ஊர் மாதிரி தெரியுது, எதுன்னு என்னால் கிரகிக்க முடியலை. அபிசீனியா மாதிரியே தெரியுது. எனவே கனவில் காட்டப்பட்ட ஊர் அபிசீனியாவை போன்றும் தெரிகிறது, எஸ்ரீபு மாதிரியும் தெரியுது. அந்த காலத்தில் மதீனாவுக்கு பேர் எஸ்ரீபு தான், முசீபத்து பிடிச்ச ஊருன்னு அர்த்தம். அந்த ஊருக்கு பேரே இல்லைது, எஸ்ரீபுனா முசீபத்து பிடிச்ச ஊருன்னு தான் அர்த்தம். எஸ்ரீபுமான வேதங்கள்ல அப்படித்தான் வருது. இறுதி நபி பிறக்கின்ற இடம் ஊலிதுகு மக்கா, முஹாஜிருகு எஸ்ரீபு தான் இருக்கு, முன்வேதங்கள்ல இருக்கு. அது எனக்கு கனவுல காமிக்கப்பட்டது, அது எஸ்ரீபு மாதிரியும் தெரியுது, மதினா மாதிரியும் தெரியுது. பெருமானார் போய் தான் மதினான்னு பேர் வச்சாங்க, மதினா முனவரான்னு. அபிசீனியா மாதிரியும் தெரியுது. புறப்பட்டு போங்க தோழர்களே, ஈமானை பாதுகாக்கின்ற இடத்திற்கு எங்கே போனால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குமோ அந்த இடங்களுக்கு போங்க என்று சொல்ல அபிசீனியாவுக்கு ஒரு கூட்டம் கிளம்பிச்சு. சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹுடைய தலைமையிலே, உஸ்மான் ரலியல்லாஹுடைய தலைமையிலே அவங்க மருமகர் பெரிய பணக்காரர் ஹனி, உஸ்மான் ஹனி, அவங்க தலைமையில் ஒரு கூட்டம், ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் அபிசீனியாவை நோக்கி போனாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அலி ரலியல்லாஹுடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், அவங்களுடைய துணைவி இல்லறத்தரசி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கெல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க. அபிசீனியாவில் போய் தங்கியிருந்தார்கள். பாருங்க, இந்த மக்கத்து மக்கள் அபிசீனியா மன்னருக்கு தபால் அனுப்புறாங்க. இங்கேருந்து எங்கள் மக்காவிலிருந்து ஒரு கூட்டம் புறப்பட்டு அங்கே வந்திருக்கானுவோ, மூதாதையுடைய கொள்கையெல்லாம் எதிர்க்கிறாங்க. அபிசீனியாவுக்கு ஒரு குழு வந்திருக்குது, அங்கே நீங்கள் தஞ்சம் கொடுக்காதீர்கள், தங்குவதற்கு இடம் தராதீர்கள், விரட்டி அனுப்புங்கள். தபால் வருது, தபால் அனுப்புறானோ மக்கத்து மக்கள். தபாலை படித்து பார்த்த அந்த மாமன்னர், அபிசீனிய மன்னர் அஸ்ஹமா, யார் மக்காவிலிருந்து வந்திருக்காங்க அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வாங்கினார். வரப்பு அவங்களெல்லாம் கொண்டு வரப்பது நிப்பாட்டப்படுது. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தான் பேசுகிறாங்க. அலி ரலியல்லாஹுடைய தம்பி, நீங்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள்லாம் மக்காவிலிருந்து வந்திருக்கோங்க. ஏன் வந்தீங்க? நாங்கள்லாம் கல்லையும் மண்ணையும் கண்டதையும் கடியதையும் வணங்கி கொண்டிருந்தோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் ஊரிலே பிறந்து அவர்களுக்கு நுபுவத்து வழங்கப்பட்டு ரிசாலத்தும் கொடுக்கப்பட்டு சத்திய பிரச்சாரம் செய்தார்கள். அவர்களை நாங்கள் ஈமான் கொண்டோம், அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை இப்படித்தான் வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும். இது ஹலால், இது ஹராம், இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி, இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை, இப்படி வியாபாரம் செய்யக்கூடாது, இப்படித்தான் மக்களுக்கு மத்தியிலே வாழ வேண்டும் என்ற சத்திய பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பீரங்கி பிரச்சாரம் எங்களுடைய உள்ளத்தில் குடியேறியது. நாங்கள்லாம் இஸ்லாத்தை தழுவினோம், மூமின்களாக முஸ்லிம்களாக மாறினோம். ஆனால் மக்காவில் தலைமையகத்தில் எங்களால் இருக்க முடியலை. உம்முல் குரா, ஊர்களுக்கெல்லாம் தாய் மக்கமா நகர் தான். உம்முல் குரா
சூரத்துல் ஃபாத்திஹா. குர்ஆனுக்கு தாய் அல்ஹம்து சூரா. நகரங்களுக்கு தாய், ஊர்களுக்கு தாய் உம்முல் குரா, மக்கமா நகர். அங்கதான் காபா இருக்கிறது. எங்களை இருக்க விட மாட்டேங்கிறாங்க நாங்கள் பிறந்த மண்ணில். அதுவே இங்கே வந்தால் எங்கள் ஈமான் பாதுகாக்கப்படும், நீங்கள் அடைக்கலம் தருவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறோம். அதை கேட்டவொன்னு அவரு இஸ்லாத்துக்கு வந்துட்டாருங்க. யாரு? அசகமா இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. நீங்கள் சத்தியத்தை சொல்லுங்கிற. பெண்களுக்கு மத்தியிலே அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஏகத்துவ பிரச்சாரம் செய்து பெண்கள் எல்லாம் இங்கே ஈமான் கொண்டார்கள். ஆண்களுக்கு மத்தியிலே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு உரை நிகழ்த்த உரையில் உறைந்து போன மக்கள் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே அசகமா லெட்டர் எழுதிட்டாரு மக்கமா நகருக்கு. உண்மையான மாமனிதர்கள் வந்திருக்கிறார்கள், அந்த நபி வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும், மக்காவில் பிறப்பார்கள் என்றும் எங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா நான் அவங்க காலை கழுவுவேன், அவங்களுக்கு மரியாதை தருவேன், அவங்க கை பிடித்து நான் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன். பெரிய பாக்கியத்தை இழந்து போய் நிற்கிறீர்களே, எங்களுக்கு என்ன நீங்கள் சட்டம் போடுவது? இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அடைக்கலம் தரக்கூடாது என்று சொல்ல யோக்கியதை உங்களுக்கு என்ன இருக்கிறது? அவர்களுக்கு பாதுகாப்பு தருவேன் என்று பாதுகாப்பு தந்தார். அங்கே ஒரு குழு இருந்தார்கள். பிறகு மதீனாவுக்கு பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களை எல்லாம் அனுப்பி வச்சாங்க. எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு எல்லோரும் போனதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. இப்போ ஏதாவது பிரச்சனைன்னா முதல் எஸ்கேப் ஆகுறது யாரு? தலைவர்கள் காணா போயிடுவான், அவனும் முதல் போயிடுவான். தன்னை தற்காத்துக் கொள்வான், தான் உயிரை தற்காத்துக் கொள்வான், தான் பொருளாதாரத்தை தற்காத்துக் கொள்வான். நீங்க எப்படி அடிபடி சாவுங்க அன்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அப்படி செய்யல. தோழர்களை எல்லாம் அனுப்பி விட்டுட்டு தாங்க கடைசியில் போனாங்க. அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தங்க வச்சுட்டு போனாங்க. என்ன பாருங்க, அந்த நேரத்தில் கூட மக்கா விட்டும் போறாங்க, ஹிஜ்ரத் செய்து போறாங்க. நிறைய அமானிதங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குது. அந்த அமானிதங்களை எல்லாம் இன்னார்ட்ட ஒப்படைச்சிருங்க, அதில் பேர் எழுதப்பட்டிருக்கு. இன்னார்ட்டெல்லாம் கொடுத்துட்டு அலி நீங்க பொருட்டு வாங்க. பகல்ல தான் போனாங்க, ராத்திரிலாம் ஹிஜ்ரத் செய்யல. புகாரி ஷரீஃபில் நஹ்ருல் ஈரான் தான் வருது. உச்ச பொழுதுல தான் புறப்பட்டு போனாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க வச்சுட்டு கட்டில் படுக்க போட்டுட்டு போயிட்டாங்க. அது எல்லாரும் நிற்கிறாங்க. யாரு? பக்கத்து மக்கள்லாம் கூடி நிற்கிறாங்க, நீ க்ளோஸ் பண்ணிடணும்னு. வெளியே வந்து பார்க்குறாங்க, நிற்கிறானோ எல்லாத்தையும் ஒருபடி மண்ணை அள்ளி தூங்குனாங்க. யாசின் உள்ள வசனத்தை ஓதி அப்படி மண்ணை தூங்கினாங்க. எல்லாம் கண்ணிலையுமே விழுந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியமாக உச்சி பொழுது புறப்பட்டு போறாங்க. எவனுக்குமே தெரியல. அகிஷைனாகும் உடைய பார்வைகளிலே திரையிட்டோம், ஆகவே அவர்கள் பார்க்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். போயிட்டான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வரலாறுலாம் தெரியும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அழைச்சிட்டு போய் சவுர் கோயிலை தங்கி 3 நாள், பிறகு அங்கிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு போறாங்க. குபா என்ற இடத்துல போய் சில நாட்கள் தங்கி ஒரு மஸ்ஜிதை எழுப்பினார்கள். பிறகு மதீனாவுக்கு இதே ஜும்மாவுடைய நாளில் தான் காலையில் புறப்பட்டு போறாங்க. குபாவில் மதீனாவுக்குள்ள போகவே இல்லை, ஜும்மா கடமையாயிடுச்சு. வழியில தான் ஒரு இடத்துல ஜும்மாவை முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. ஜும்மா கடமையாக்கப்பட்டது அந்த ஹிஜ்ரத் நேரத்தில் தான். பிறகு மதீனாவுக்குள் போனாங்க. நபி ஸல்லல்லாஹு போறதுக்கு முன்னாலே இந்த மக்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. தலஅல் பதுரு அலைனா மின் சனியத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மாதஆலி லாயிதா என்ற பைத்துகளை பிள்ளைகள் படித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றார்கள். சங்கைக்குரியவர்களே, அதற்கு பிறகு வளர்ச்சி தான். இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போனது. சங்கைக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான், வமன் யுஹாஜிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்காக யார் ஹிஜ்ரத் செய்து போகிறாரோ யஜிது ஃபில் அர்தி முராகமன் கஸீரா, அவங்க ஒரு தங்குமிடத்தை தான் விட்டுட்டு போறாங்க, அதிகமான தங்குமிடங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அந்த எனக்காக வேண்டி யார் புறப்பட்டு போறாங்களோ அண்ணல் அறுத பூமி முழுவதும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் இல்லையா? பூமி எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவன் நாடக்கூடியவர்களுக்கு அதை சொந்தமாக்கி தருகிறான். அது இந்த ஊர் அந்த ஊருலாம் கிடையாது. எங்கே போனால்
நம்ம மூமினாக முஸ்லீமாக வாழ முடியுமோ, இபாதத்துக்கு தடை இல்லையோ, அங்கே புறப்பட்டு போக வேண்டியதான். அப்படி யார் போகிறாங்களோ அங்கே ஒன்று போய் மாட்டிக்கிட மாட்டாங்க. எஜிது ஃபில் அருதி முராகமன் கசீரா, அதிகமான தங்குமிடத்தை அவர் பெற்றுக்கொள்வார். அரசியல் செல்வாக்கையும் பெற்றுக்கொள்வார். எல்லா வகையான அரசியல் செல்வாக்கை தருவோம், ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு தருவோம், செழுமையாக ஆக்கி வைப்போம் இந்த அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க, வெற்றி கிடைச்சிச்சு. ஒரு 8 வருஷம் தான், 8 வருஷத்திலே அல்லாஹ் வெற்றியை தந்துட்டான். எத்தனை வருஷம்? 8 வருஷம். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டிலேயே மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. காபாவுடைய சாவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துச்சு. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து செய்த ஒரு புனிதமான புத்தாண்டு பிறந்திருக்கிறது. சங்கைக்குரிய பெரியவர்களே, நாமும் இதில் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிறணும். நிறைய நபிமார்களுக்கு இந்த முஹர்ரத்தில் வெற்றி அல்லாஹ் தந்திருக்காங்க. குறிப்பாக ஆஷூரா இன்னைக்கு பிற 1, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பிற 8, அடுத்த வாரம் சனி ஞாயிறு தாசு ஆஷூரா பிறை 9, 10. அந்த 2 நாள் நாம் நோன்பு வைக்கணும். 9, 10 அல்லது 10, 11. ஆனால் 9, 10 வைக்கிறது ரொம்ப ஏற்றம். எல்லா நபிமார்களுக்கும் அன்று வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபாவுக்கு ஒப்புக் கொள்ளப்பட்டுச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் இருந்து கீழே இறங்கின நாள் அதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலிருந்து வெளியே வந்த நாள். ஃபிரௌனுடைய கூட்டத்தினரெல்லாம் அழிக்கப்பட்ட நாள் ஆஷூரா முஹர்ரம் பிற 10. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஜனநாயக ஆட்சியை நிறைவேற்ற வேண்டும் என்று ஷஹீதாக்கப்பட்ட நாள் ஆஷூரா. ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம். அவை சனி ஞாயிறு நோன்பு வையுங்கள். அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு மாற்றத்தை தா, வெற்றியை தா, இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை தா, பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை தா, ஒரு சுமூகமான நிலைமையை ஏற்படுத்தி யா அல்லாஹ் என்று துஆ கேட்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பரக்கத்தினால், புத்தாண்டினுடைய பரக்கத்தினால் நம்மளை நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாக. எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு செய்யணும். இன்னமல் அமாலு பின்னியாத், அமர்களெல்லாம் நியத்தை பொறுத்து இருக்கிறது. இன்னமல் அமாலு பின்னியாத் இன்னமா குல்லி மானவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் நியத்து வச்சது இருக்கிறது. யார் துனியாவை அடைய வேண்டும் என்று ஹிஜ்ரத் செய்கிறாரோ துனியாவை அடைவார். யாரையாவது கல்யாணம் முடிக்கணும்னு போனால் நிக்காஹ் செய்வார். அவர் எப்படி நியத்து வைக்காரோ அதுதான் கிடைக்கும். ஒரு மனிதர் ஹிஜ்ரத் செய்ய வரும்போது ஒரு பொண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு புறப்பட்டு வந்தார். உம்மு கைஸ் அவர் பேர், உம்மு கைஸ். ஆகவே அவர் பேரே உம்மு கைஸ்ன்னு பேர் வந்துருச்சு. நீ கல்யாணம் முடிக்கணும்னு வந்தா உனக்கு பெண்ணு தான் கிடைக்கும். துனியாவை அடையணும்னு வந்தா துனியா கிடைக்கும். என்ன அடையணும்னு வந்தா நான் கிடைப்பேன். ஆகவே எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லி காமிச்சாங்க. அவை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா எல்லா பாக்கியத்தையும் தருவானாக, வெற்றியை தருவானாக. ஆஷூராவிலே பல நபிமார்களுக்கு வெற்றியை தந்ததை போல் நமக்கும் வெற்றியை தருவானாக. இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை தருவானாக. பாலஸ்தீன மக்களுக்கு மன நிம்மதியை தருவானாக. எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை தருவானாக. இங்கு ஒன்று கூடி இருப்பதைப் போல மக்காவிலையும் மதீனாவிலையும் பைத்துல் முகத்தஸுக்கும் பகதாதுக்கும் போகின்ற பாக்கியத்தை தருவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தையும் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்மிடத்தில் துஆவுக்காக வேண்டிய அத்தனை வீரர்களையும் நபி ஸல்லல்லாஹு தலைமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் உண்டு திரட்டுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.